கண்டிப்பாக விஜய் வருவார். ஆனாலும் விஜயகாந்தோட டபுள் மடங்காக வருவார். ஒரு ஸ்டார்டிங் தான் இதுவரை. ட்ரெய்லர் மட்டும் தான், மெயின் பிக்சர்லாம் நிறையா இருக்குது. இல்லை, ஃபஸ்ட்டு பரந்தூர் விமான நிலைய விவசாயிகளுக்கு ஆதரவாக அவர் போராடுறது வரவேற்கத்தக்கது தான். அவர் சொன்ன பாயிண்ட்லேயே பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்லியிருக்காரு, எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒன்று பேசுகிறீங்க, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒன்று பேசுகிறீங்க, மாற்றுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே தான். ஆனால் அவர் இசையமானாலும் அதை அவர் மாற்றாமல் இதே ஸ்டாண்டில் அவர் இருந்தார்னா அது நல்ல விஷயந்தான் அப்படின்னு நான். இல்லை, இந்த ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு கள்ளத்தில் இறங்கிட்டார் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பரந்தூர் விமான நிலையம் வந்து இப்போ அறிவிக்கலை. அவர் அதை எப்போயே அறிவிச்சிட்டாங்க. அவர் கட்சி அந்த மாநாடுக்கு முன்னாடியிருந்தே பரந்தூர் விமான நிலையத்தோட இதெல்லாம் அறிவிச்சிட்டாங்க. ஆனால் அவர் இப்போயே அந்த போராட்டத்தை பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. பட் அதுதான், அவர் வந்து சிஎம் ஆனாலும் அவரும் அதே ஸ்டாண்டில் மாறாமல், இன்கேஸ் அவர் சிஎம் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட் சைன் வந்து பரந்தூர் விமான நிலையம் இல்லை அப்படிங்கிறத சைன் பண்ணார்னா அது வரவேற்கத்தக்கது தான். இல்லை, களத்தில் இறங்கி போகிறது உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். யாராக இருந்தாலுமே இது ஒரு ஸ்டார்டிங் தான். இதுவரை ட்ரெய்லர் மட்டும் தான், மெயின் பிக்சர்லாம் நிறையா இருக்குது. அது உண்மை தாங்க. ஏங்க, சாப்பாட்டுக்கே வழி இல்லைங்கும் போது எதுக்குங்க இது தேவையில்லாமல்? கண்டிப்பாக அது வந்துட்டு முயற்சி. நானும் சேர்ந்து தான் எல்லாமே போராடணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்ல விஷயந்தான் அது. விவசாயிங்களுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க. படத்தில் சொல்கிற கருத்தை விட நேரில் சொல்கிற கருத்து வந்து ரொம்ப பலமாக இருக்கும். அவரை மாதிரி பெரிய ஆளுங்கெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும்போது வந்து அவங்களுக்கும் ஆறுதலாக இருக்கும். இது ஒரு நல்ல விஷயந்தான் இது. ஆக்சுவலி என்ன வளர்ச்சியாக இருந்தாலுமே ஒன்று அழித்து வந்து இன்னொன்று வந்து வளரக்கூடாது. அதுவும் இயற்கை சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து எப்பயுமே வாழணும். ஏன்னா அதுதான் நம்மளை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு இவ்வளோ நாளாக. ஸோ வந்து ரொம்ப நல்ல விஷயம். அவரை அப்ரிஷியேட் பண்ணணும், அவரோட கட்ஸை பாராட்டணும். இது வந்து ஆனால் இது இப்படியே விட்டுறக்கூடாது. அவர் கடைசி வரைக்கும் நின்று போராடணும். நல்லா இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் பேசும்போது நல்லா இருக்குது. ரொம்ப நாள் வந்து படத்தில் வந்து கருத்து கேட்டுட்டு அதை வந்து ஒரு நேரில் பார்க்கும்போது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் லைவாக பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்குது. அந்த சார்ந்த அவங்களோட அந்த மக்களுக்கும் வந்து அது வந்து ஒரு கொஞ்சம் பலமாக இருக்கும். அவங்களால சட்ட போராட்டங்கள்லாம் எதுவும் பண்ண முடியாது. இவங்கள மாதிரி கொஞ்சம் பெரிய ஆட்கள்லாம் கொஞ்சம் சேர்ந்தாங்கன்னா ஒரு நல்ல விஷயங்கள். அவரும் எதுவும் சொல்லி அவர் தப்பாக சொல்லலை. ஏர்போர்ட் வர்றது தப்பு இல்லை, ஆனால் அந்த இடத்துல வர்றது தான் தப்புன்ற சொல்லியிருக்காரு. அது நல்ல விஷயந்தான். இயற்கை சார்ந்த வளங்களெல்லாம் அழிச்சிட்டு நம்ம அப்படி என்னத்தை நம்ம வளர்ச்சியை காண போகிறோம்னு தெரியல. ஸோ வந்து ஏர்போர்ட் வரலாம், பட் ஆனால் யாருக்கும் பாதிப்பு இல்லாத மாதிரி வந்தால் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அங்கே வாழ்கிற மக்கள் வந்து ரொம்ப வருஷம் வாழ்ந்திருப்பாங்க. அதனால் நிறையா இருந்திருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு வாழ்வாதாரம் கூட பாதிச்சிருக்கும். விவசாயத்தை விட்டுட்டு அவங்க வீடு நிலம் எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்களோட வாரிசுகள் நிலைமைகள் எல்லாம் இன்றைக்கி சொல்லலாம், அவங்களுக்கு வேலை தரேன் இவங்களுக்கு வேலை தரேன்ட்டு. ஆனால் அதெல்லாம் எந்த சாத்தியம்ன்றது தெரியலை. எந்த நம்பிக்கையில் சொல்கிறாங்கன்னு தெரியலை. ஏன்னா 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆட்சி மாறிடும். ஆனால் அந்த அவங்களோட நிலைப்பாடு வந்து அவங்களோட வளர்ச்சியோ அவங்களோட எதிர்பார்ப்புகள் அவங்களோட சந்தோஷங்கள் அந்த வீட்டில் பூர்வீக சொத்து இதெல்லாம் விட்டுட்டு வரும்போது அவங்களுக்கு தான் அந்த பாதிப்பு தெரியும். நம்ம வெளியிலேருந்து பார்க்குற யாருக்கும் தெரியாது. ஸோ அவங்கள ஒருத்தராக போராடுறது ரொம்ப நல்ல விஷயம். பாராட்டுக்கள். நல்ல விஷயந்தான். ஆனால் இது வரைக்கும் யாருமே அரசியலில் சீமான் இருந்து வெத்து சீமான் இத்தனை வருஷம் இருந்தார். சீமானு எதிர்கட்சியாக இருக்கின்றாரு, இல்லை அங்கே காசு வாங்குறாரா இல்லை இங்கே காசு வாங்குறாரா, மோடிகிட்ட காசு வாங்குறாரான்னு தெரில சீமானு. ஆனால் இன்றைக்கி விஜய் நேரடியாக இறங்கியிருக்காங்க. இதே மாதிரி அவரை இறங்க சொல்லுங்கள். ஆனால் இறங்க மாட்டார். அவர் சந்திக்கிறாரு, ஆனால் இதே மாதிரி இறங்கணும்ல துணிச்சலா. சீமான் பார்த்து சீமான் வந்து ஒரு பிடி அண்ணா டிஎம்கே சப்போர்ட் பண்ணுறாரு, அங்கேயும் சப்போர்ட் பண்ண. ஆனால் எதிர்க்கிற மாதிரி நம்மளை ஏமாத்துறாரு சீமான். கடைசியில் இறங்கியிருக்கிறாரு. ஆனால் இந்த வாட்டி விஜயை நம்பலான்னு ஒரு நானே சொன்னேன். ஃபஸ்ட்டு இந்த ரோஹினி தேட்டரை அடிச்சுன்னு ஒருக்குனாங்க அவங்க ரசிகர். அப்புறம் இன்றைக்கி நானே சொல்கிறேன், அவங்ககிட்ட ஒரு விழிப்புணர்வு இருக்குது. ஆனால் அவங்க இன்னும் சின்ன பசங்க கிடையாது. அவங்க வந்து வளருக்கு ஒரு சான்ஸ் வந்துருச்சு அவங்களுக்கு. நானே சொன்னேன் அன்றைக்கி என்னடா இவங்க இப்படி அடிச்சுன்னு. ஆனால் இன்றைக்கி அவங்க தான் அரசியல்வாதி வருவாங்க போலுக்கு. பரந்தூர் விமான நிலையம் அமையக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் இது சாத்தியம் இல்லை. ஆனால் இவரை வந்து இவர் 2026 இவருக்கு அரசியல் பொறுப்பு வந்தால் தான் இறங்க முடியும். இது வந்து இறங்கியிருக்காரு. ஆனால் அதை சப்போர்ட் பண்ணுவார், எல்லாமே இருக்குது. ஆனால் இவங்க ஆளுங்கட்சியாக இருங்க, 2 பக்கமும் இவங்க தானே ஒரே கட்சியாக இருக்கிறாங்க. சும்மா எதிரியும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் 2 பேருக்குள்ளே ஒற்றுமை ஒரே மாதிரி தானே இருக்குது. கண்டிப்பாக விஜய் வருவார். ஆனாலும் விஜயகாந்தோட டபுள் மடங்காக வருவார். இந்த சூழ்நிலைக்கு நான் சொல்கிறேன். அதனால தான் டிஎம்கே பயந்து போயிருக்கிறாங்க. இல்லை, ஒரு வண்டி ஃப்ரீ போட்டி விட்டுற வண்டி இன்றைக்கி எல்லா வண்டியும் ஃப்ரீ வண்டியாக ஓடுதுன்னா அப்புறம் பயம் இருக்குதுன்னு தானே அர்த்தம். ஆமாம், நாடகம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது.
பாரதிய ஜனதா ஒரு பக்கம் நாடகம் போட்டுருக்குறாங்க, டிஎம்கே ஒரு பக்கம் நாடகம் போட்டுருக்குறாங்க. 2 நாடகத்தையும் நம்ப மாட்டாங்க மக்கள். இப்போ வந்து அரசியலுக்கு வந்த புதுசில் வந்து புரட்சித் தலைவர் வந்தார். புரட்சித் தலைவர் வரும்போது வந்து அவர் ஒரு கொள்கையோடு வந்தார். அவர் வந்து 57 வயசில் வந்து உலகம் சுற்றி வாழணும்னு படம் எடுத்தார். திருப்பி வந்து அரசியலுக்கு வரணும் அப்படின்னு வந்தார். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா அஜித்குமார் பார்த்துருப்பீங்க நீங்கள், 17 வயசில் வந்து கார் ரேஸ் தான் அவர் ஓட்டுறது அப்படின்னு தான் வந்தார். அதை விடாமல் அப்படியே வந்தார். ராசிங்கிற படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்க்காம இருக்கலாம், அது வேறு பிரச்சனை. அப்போவும் கார் ரேஸ் தான் ஓட்டிக்கிட்டு இருந்தார். திருப்பி வந்து இப்போ கார் ரேஸில் வந்து ஓட்டினார். ஓட்டியும் அவர் ஆக்சிடென்ட் ஆகிட்டார். திருப்பி 3ஆவது இடத்துல வந்திருக்காரு. உலக லெவலில் அவர் பெரிய லெவலில் வந்திருக்காரு. யார்? அஜித் பெரிய லெவலில் வந்திருக்காரு. எது உலகம் 3ஆவது வருது, வேர்ல்டு. இவர் என்ன பண்ண போகிறாரு? இவர் என்ன பண்ண போகிறாருன்னு தான் நமக்கு ஒன்றும் புரியலை. ஆனால் தமிழ்நாடு மக்கள் உங்களுக்கு புரியாது. திடீர்னு கவுத்துருவான், திடீர்னு மேலே ஏற்றி விட்டுருவான். ஏன்னா இவர் உலகத்தில் தமிழர்கள்னால் தமிழ் 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 அப்படின்னு பேசிகிட்டே இருப்பாங்க. தமிழ் அப்படின்னா உலகத்தில் வந்து அவர் மலையாளி. யார்? எம்ஜிஆர். அதுக்கு பின்னாடி வந்தார் ஒரு தமிழர். அவர் தெலுங்குக்காரர். யார்? விஜயகாந்த். ஆனால் அவர் தான் தெய்வம். எங்களுக்கெல்லாம் சோறு போடுறது அவர் தான். ஆனால் இவர் என்ன பண்ண போகிறாரு? ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது. இவர்கிட்ட வந்து ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் எடுத்துக்கலாம். 300 கோடி வாங்குறாள், திடீர்னு எனக்கு வேணாம் அப்படின்னு கடைசி படம் ரிஜெக்ட் பண்ணிடுவோம். நான் ஒரு படத்துலாம் நடிச்சிட்டு வர்றேன். இவர் என்ன பண்ண போகிறாருன்னா அவருக்கு என்ன தெரியும்? வாய்க்கால் வரப்பு தெரியுமா? எதுவுமே தெரியாது. உலகம் எங்கே இருக்குது, எத்தனை மாவட்டம் இருக்குது, என்ன இருக்குது, எத்தனை மக்கள் எங்கே வாழ்கிறாங்க, இதெல்லாம் தெரியுமா அவருக்கு? ஒன்றும் தெரியாது. இவருக்கு வந்து என்ன ஒன்றுமே தெரியாமல் திடீர்னு நான் வந்து அரசியலில் இறங்கிட்டேன், நான் வந்து முதலமைச்சராக போகிறேன் அப்படின்னா எல்லோரும் ஓட்டு போட்டுருவாங்களா? எல்லோரும் கிராமத்து மக்கள் ஏதாவது ஒரு கவர்ச்சின்னா ஒரு சினிமா நடிகன் வந்து ஒரு கவர்ச்சி இருக்கத்தான் செய்யும். ஏன்னா எல்லோரும் கீழே விழுகிறது தான் உண்மை தான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கிராமத்துலேருந்து வர்றவங்களாம் ஒரு சினிமா ஒரு ஷூட்டிங் நடந்துச்சுன்னா பார்க்கத்தான் செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு ஷூட்டிங் மாதிரி பாடி தான் போகிறது தான். இதை பறந்து நேரத்தில் போனால் மக்களுக்கு ஆறுதுன்னா அவருக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. சும்மா திடீர்னு எலெக்ஷனில் வந்து திடீர்னு நான் இன்றைக்கி முதலமைச்சர் ஆயிடுவேன், 2024 முதலமைச்சர் ஆயிடுவேன், திடீர்னு நான் வந்து அடுத்து பிரதமர் ஆயிடுவேன். 2000 மோடி வந்து வயசாகிடுச்சு, மோடிஜி ஓ மது ஜெய் மோடிஜி மாதிரி யாருமே இல்லை உலகத்தில். இதெல்லாம் அரசியல் பிரதர், இதெல்லாம் ஆளுங்கட்சி நாடகம் ஆடுறாருன்னா ஆளுங்கட்சின்னா சும்மா ஏங்க? அவர் வந்து சிறுகுடல்பட்டியில் பிறந்து வந்தவர் சும்மால. அவருடைய அரசியல் அவங்களுடைய இது எமர்ஜென்சியில் அவங்கெல்லாம் வாழ்ந்து பிறந்து அவங்கெல்லாம் அப்படி அரசியலில் வந்தால் அவங்கெல்லாம் சும்மா விட்டுருவாங்களா? எதிர்ப்புறதான் இனிப்பு இல்லாத தேனு இனிக்காது. ஒரு நல்ல ஒரு இதாக தான் நான் நினைக்கிறேங்க. உண்மையிலேயே அவர் எடுத்துக்கிற ஒரு முடிவு நல்லா இருக்குது. இப்போ அவரோட ஒரு மாநாடு பார்த்தீங்க, அந்த ஒரு பிரியாணிக்கோ ஒரு இதுக்கோ வராத கூட்டம் 9 லட்சம் பேர் வந்தாங்க. நானும் அவரோட ரசிகர் தான், அவரோட தலைவர் தான். உண்மையிலேயே இன்றைக்கி நான் சென்னைக்கு நான் இன்றைக்கி நான் ஆக்சுவலி நான் கோயம்புத்தூர். சென்னைக்கு வந்திருக்கிற காரணமே அவரை பார்க்கணும், அவர் இது பண்ணணுன்ற ஒரு காரணத்துக்காக தான் வந்திருக்காரு. அவர் எடுத்துருக்கிற முயற்சி ஒரு உண்மையான ஒரு நல்ல முயற்சி தான். இப்போ எம்ஜிஆரே பார்த்தீங்கன்னா அவர் ஸ்டார்டிங்கில் அவரும் ஒரு நடிகர் தான். அவருக்கும் ஸ்டார்டிங்கில் அவருக்கு ஒரு கத்துக்குட்டி மாதிரி தான் அவரும் அரசியலுக்கு. அதே மாதிரி தான் இவரும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இவர் வந்தாருன்னா ஒரு ஆட்சி மாற்றம் இருக்குன்றது கண்டிப்பாக எல்லாருமே நம்புகிறோம். ஒரு யங்ஸ்டர்ஸ் கிட்ட ஒரு பெரிய ஒரு இதாக இருக்கிறார் அவர். ஏங்க கிட்டத்தட்ட அவர் நினச்சாருன்னா பார்த்தீங்கன்னா 300 கோடி 500 கோடி சம்பளம் கொடுக்கறதுக்கே 100 ப்ரொடியூசர்ஸ்லாம் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. இப்படி நினச்சாருன்னா கூட அவர் வந்துடலாம். அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு தான் மக்களுக்கு ஒரு சேவை செய்யணுங்கிறதுக்காக தான் அவர் வந்திருக்கிறாரு. ஒரு முயற்சி, ஒரு இதுதான், வேற ஒன்றுமே கிடையாது. விவசாயத்தை அழித்து வளர்ச்சி முக்கியம் இல்லை. ஆமாம், பேசிக்காக நானுமே ஒரு விவசாய குடும்ப பையன்தான். அது அவர் சொன்னது அவரும் இல்லை, யார் சொன்ன எதுவுமே கரெக்டு தான். அது விவசாய நிலத்தை அழித்து பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் வே ஏதோ இருந்தால் பார்க்கலாம். வளர்ச்சி ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி இப்போ மெட்ரோ இது போயிட்டுருக்கு, இது இருக்கிறதுனால தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து புதுமலைக்கு 1/2 hourல போயிடலாம். அது மாதிரி டெக்னாலஜி தேவை தான். பட் அது விவசாயத்தை அழித்து தான் பண்ணணுமா? அப்படி இல்லாமல் வேறு இடங்கள் பரந்தூர் இல்லாமல் வேற எங்கேயும் இடம் கிடைக்குமா, விவசாயம் இல்லாத நிலங்கள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்து கலாய்வு பண்ணால் நல்லாயிருக்கும். இல்லை, அவர் சரியான நேரத்தில் தான் இறங்கியிருக்காரு. ஏன்னா நிறைய பேர் பெரிய ஆட்கள்லாம் வந்து உள்ளே இறங்கிட்டு பயந்துட்டு வெளியில் போயிருக்காங்க. பட் ஆனால் விஜயோட கட்ஸை பாராட்டலாம். அவரோட பொறுமையான நிதானத்தையும் ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். பேச்சுலேயும் பொறுமையாக இருக்குது, ரொம்ப நல்ல விஷயம். எப்போ பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து அவர் நல்லா பேசுகிறாங்க. எழுதி வச்சு படிக்கிறதெல்லாம் வந்து சில இதெல்லாம் மீம்ஸ் கண்டென்ட் அதெல்லாம் ஒரு சில பேர் போடுறத நான் இப்போ சமீபமாக பார்த்தேன். எழுதி வச்சு படிக்கிறது தப்பு இல்லைங்க.
புள்ளி விவரமாக சொல்லும் போது அது வந்து சொல்லி தான் ஆகணும். ஸோ அதை வந்து எழுதி வச்சு படிக்கிறது தப்பு இல்லை. பதவி ஏற்பு விழாவிலே எழுதி வச்சதை தான் படித்து எல்லாரும் பதவி ஏற்கிறாங்க. அப்படின்னும் போது அவர் எழுதி படிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. ஆளுங்கட்சி எதிர்கட்சி இப்போ இருக்க பாலிடிக்ஸே வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் அப்படியே இருக்காங்க. அது மக்களுக்கு வந்து புரியாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. எலெக்ஷன் வர டைமில் ரொம்ப சப்போர்ட்டாக பேசுகிறது, எலெக்ஷன் அப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஒரு வருஷம் வந்து நமக்கு சேவை செய்கிறது, அப்புறம் மீதி ஒரு 3 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அதே மாதிரி எல்லாருக்கும் அகேன்ஸ்டாக இருக்கிற மாதிரி பண்ணுறது, வளர்ச்சி திட்டம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறது, அப்புறம் மறுபடியும் கடைசி ஒரு 5வது வருஷம் வந்து நிறையா திட்டங்களை கொண்டு வந்து அவங்க சொன்ன திட்டங்கள்லாம் செயல்படுத்துறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிற மக்கள்லாம் நல்ல நாலேஜ் பீப்புள்ஸு, அவங்களாம் வந்து கண்டிப்பாக வந்து ரேஸ் பண்ணுவாங்க. அதுவும் இப்போ உள்ள யங்ஸ்டரோட சப்போர்ட் வந்து விஜய்க்கு இருக்கிறதுனால அது ஒரு பெரிய பக்கபலமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த சோஷியல் இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கட்சி சார்ந்த விஷயங்களும் எல்லாரும் ஒவ்வொருத்தங்களும் அவங்களோட விஷயங்களை பிரபலப்படுத்த நினைக்கிறாங்க. அது வந்து அவங்க ஒரு சோஷியல் மீடியாவை பயன்படுத்திக்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு அது தேவைப்படாது. ஏன்னா இப்போ இருக்கிற யூத்து தான் இருக்கிற சோஷியல் மீடியாவே. அவங்க ஸ்ப்ரெட் பண்ண நினச்சா எதுனாலும் ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஸோ நீங்கள் எது பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் யூத்தை கவர் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பண்ணுங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். விஜய் சார் பண்ணுறது நல்லது. அவர் வந்தார்னா எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் இப்போ அவர் பண்ணுற செயல்கள் எல்லாமே நல்ல விஷயம் தான். அது எல்லா அரசியலையும் சொல்கிற அதே இதுதான். இப்போ எந்த கட்சி ஆளுங்கட்சியாக வந்தாலுமே எதிர்கட்சியாக இருக்கவங்க இல்லை வேறு கட்சிக்காரங்க எல்லாமே சொல்கிறது அவங்களோட நாடகம் வந்து ரொம்ப நாளைக்கு பழிக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான். அது கரெக்டு தான். ஆனால் அதுதான் மறுபடியும் என்ன சொல்ல வரேன்னா, விஜய் வந்து இதே ஸ்டாண்டில் அவர் சிஎம் ஆனதுக்கப்புறமும் இருந்தார்னா விஜய் கண்டிப்பாக சிஎம்மாக தொடரலாம். இல்லை அவர் வந்ததுக்கப்புறம் இப்போ ஆளுங்கட்சி பண்ணுற அதே விஷயத்தை அவர் பண்ணார்னா அவர் சிஎம்மாக தொடர முடியாது. அவருன்னு இல்லை, யாராக இருந்தாலுமே அதுதான் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இல்லை 2026 மேபி எம்எல்ஏ சீட் ஜெயிக்கலாம். ஆனால் முதல் இதிலே சிஎம் ஆக முடியாது. ப்ராக்டிக்கலாக பார்த்தா கண்டிப்பாக ஆக முடியாது. என்ன நல்லாட்சி வந்துச்சுன்னா யாருமே இருந்தாலும் இது பண்ணுவாங்க. எனக்கு என்னென்னா விஜய் வந்தாருன்னு இவர் வந்தாருன்னா எனக்கு ஒரு இது எல்லாத்துக்குமே அது ஒரு இது தான், வேறு ஒன்றுமே இல்லை. மாற்றங்கள் வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குங்க. ரொம்ப சந்தோஷம், வந்தால் ரொம்ப சந்தோஷங்க. வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புகிறோம். ஆனால் உண்மையாக சொல்லணுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இப்போ இருக்கிற பார்ட்டிஸை பார்க்கும்போது ஆனால் அவர் வந்தார்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனால் எல்லாருமே ஒரு மாற்றத்தை தானே விரும்புகிறோம். மாற்றம் ஒன்றே மாறாது. இறங்கையில் தான் ஒவ்வொன்றும் அடியும் வருங்கண்ணா. பூனை வந்து பாயுதுன்னா பொறுமையாக தான் இருக்கும். இறங்கையில் ஒவ்வொன்றா ஒவ்வொரு ஸ்டெப்பாக நடந்துக்கிட்டு தான் இருக்கும். வாய்ப்பு இருக்குது. ஆனால் கொஞ்சம் சப்போர்ட் யாராவது கொடுத்தாங்கன்னா தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குண்ணா. தனியாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. முதலமைச்சர் ஆவாரா? யோ என்னையா அது? என்னையா தமிழ்நாடா? என்னையா சினிமாக்காரன்லாம்? என்னையா உனக்கு என்ன மூளை இருக்குது? இனிமேல் ஒரு கட்டமைப்பு கொண்டு வரணும். ஏன் சீமான் ஆகக்கூடாதா? இந்த 108 தெரியுமா உங்களுக்கு? 180 வருது. அது யார் கொண்டு வரா தெரியுமா? ராமதாஸ் பையன் கொண்டு வந்தது. என்ன அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் கொண்டு வந்தால் தான் இது ஃபாரினில் உள்ளது, ஃப்ரான்ஸில் உள்ளது. அது என்ன ஃப்ரான்ஸில் உள்ள ஒரு நிகழ்ச்சியை அவர் போய் பார்த்துட்டு ஒரு மனுஷன் செத்து கிடந்தா எப்படி தூக்குறது, எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறது வந்து ராமதாஸ் பையன் கொண்டு வந்த, அன்புமணி கொண்டு வந்தது. இவங்க வந்து 39 பேர் இருக்காங்க. யார்? எங்கே? பார்லிமெண்ட்டில் 39 பார்லிமெண்ட் 30 பேர் என்ன பண்ணுறாங்க? சமோசா சாப்பிட்றது, ஊர் கதையை பேசுகிறது, திங்கிறது, டீ குடிக்கிறது, வந்துடுறது. இது எதுக்கு இவங்க எம்பி ஆனாங்க? எதுக்கு இவங்க போகிறாங்க? ஒன்றுமே புரியலையே. இந்த மாதிரி ஒருத்தர் ஏதாவது ஒரு செயல் சொல்லணும். ஏன் முதலமைச்சருக்கு வேறு யாருமே இல்லையா? ஏன் திருமாவளவன் சார் இருக்கார், சிந்தனையாளர், அவர் பெரிய போராளி, அவர் செய்யலாம். இவர் இருக்கார், அன்புமணி ராமதாஸ் இருக்கார், ராமதாஸ் பையன் இருக்கார். ஏன் இவங்கெல்லாம் இல்லையா? இவர் தான் முதலமைச்சர் ஆகணுமா? இவருக்கு என்ன தெரியும்? வரப்பு ஏதாவது தெரியுமா? ஒன்றுமே தெரியாமல் சும்மா நான் முதலமைச்சர். இவர் அமெரிக்காவில் போயிட்டு ட்ரம்மு கூட ஏற்று நிற்க போகிறாரு. கார்டு எடுத்திருக்காரு, க்ரீன் கார்டு. அவருக்கு ஏற்கனவே க்ரீன் கார்டு இருக்குது. சொந்த காசில் சூனியம் வைக்கிறது 2020 தெரியும். 2026 சொந்த காசில் சூனியம் வைக்கணும்னா தெரியுமா? இவனோ ஒருத்தன் ஏற்றி விட்டான். யார்? பிஜுவா? ஒருத்தன் திடுறானே. ஒன்றும் நடக்காத தலை. என்ன என் தலை சீமான், அவருக்கு எல்லாம் வரப்பு எல்லாமே தெரியும். அவரே வந்து 10% தான் வாங்குறாரு, 8% வாங்கியிருக்காரு. இப்போ ஏற்று எதாவது நிற்க முடியுமா? இவர் வந்து விஜய் வந்து ஜெயிக்கலாம் அப்படின்னா ஒரே ஒரு காரணம் இருக்குது. இந்த கவர்ச்சின்னு ஒன்று இருக்குது தெரியுமா? இது கவர்ச்சினால ஓடிக்கிட்டு இருக்கு. இது சும்மா வேஸ்ட்டு. இதெல்லாம் வந்து 2026 சொந்த காசில் சூனியம் வைக்கிறது.